கிட்டத்தட்ட 30,000 கோடி ரூபாய் பிசினஸ் செய்யறவர். அவரும் அவர் குடும்பமும் அங்கேயே தான் இருக்கிறாங்க. அங்கேயே இருக்கலாம்ல, அவருக்கு என்ன, ஜாலியா இருக்கார், 4 கார் வச்சிருக்காரு, 4 வீடு வச்சிருக்காரு, சூப்பரா பிசினஸ் வச்சிருக்கிறாரு, அங்கே இருக்கலாமே. ஆனால் இல்ல, திரும்ப யாழ்ப்பாணத்துக்கு போகணும், அங்க இருக்க பிள்ளைகளுக்கு நல்ல தரமான உயர்கல்வி கிடைக்க வேண்டும். எனக்கு இருக்கு, யூனிவர்சிட்டி ஆஃப் ஜெஃப்னா இருக்கு, வவுனியா இருக்கு, எல்லாம் நல்ல கல்வி நிறுவனங்கள் தான். ஆனா எல்லாருக்கும் அதுல படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமைவதில்லை. அப்ப நம்ம ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பிச்சா நம்மளால நிறைய பேருக்கு இந்த படிப்பை கொடுக்க முடியும். ஃபீஸ் வாங்கிட்டும் கொடுக்க முடியும், ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுத்தும் கொடுக்க முடியும். இந்த கல்லூரியில் ஃபீஸ் கட்டி படிக்கிறவங்களும் இருக்கிறாங்க, ஸ்காலர்ஷிப்ல படிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. எஸ் எஸ் நிறைய பேர் ஸ்காலர்ஷிப்லயும் படிக்கிறாங்க. ஏ லெவல்ல நல்ல மார்க் வாங்கினவங்க, நல்ல இங்கிலீஷ் பேச கத்துக்கிற பிள்ளைங்க, அவங்க எல்லாருக்குமே இந்த கல்லூரியில் ஸ்காலர்ஷிப்போடையும் படிப்பு கிடைக்கும். அப்ப காலேஜ் ஆரம்பிச்சாச்சு, நிறைய பிள்ளைங்க இங்க படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப சும்மா விட்டுலாம்ல, ஆசைக்கு வந்தாச்சு, காலேஜ் ஆரம்பிச்சாச்சு. அப்ப சென்னையில என் வீட்டுக்கு பக்கத்து வீடு தான் அவர் வீடு. இப்ப நாங்க டின்னருக்கு உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஒரு நாள் சொன்னாரு, அம்மா யாருமே செய்யாத ஒரு விஷயத்த நான் அங்க செய்யணும், அந்த பிள்ளைகளை வச்சு செய்யணும், ஏதாவது ஒண்ணு யோசி திரும்ப 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 சொல்லும் போது, தமிழகத்தில் சில கல்லூரிகள், எல்லா கல்லூரிகளும் கிடையாது, அங்க கிட்டத்தட்ட 20,000 கல்லூரிகள் இருக்கு இந்தியாவில, 20,000. ஆனா அந்த 20,000ல ஒரு 5-6 கல்லூரிகள் மட்டும் அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு ஒரு சேட்டலைட் பில்ட் பண்ணி, அந்த சேட்டலைட்டை ISRO, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், ISROல லான்ச் வெஹிக்கிள் இருக்கு, அது ஒரு ராக்கெட்ல வச்சு அவங்க சேட்டலைட்டை மேல அனுப்புறாங்க. இப்ப நான் சொன்னேன், உங்க பிள்ளைகளை வச்சு அதை செய்றீங்களா? ஆனா ரொம்ப காஸ்ட்லி, கம்மி விலைக்கெல்லாம் செய்ய முடியாது. அவர் சொன்ன ஒரே வார்த்தை, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, ஏன் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பிள்ளைகளும் இதே மாதிரி சேட்டலைட் லான்ச் பண்ணணும்னு சொன்ன அந்த மனசுக்காக இன்னைக்கு பெரிய